பாமகவின் தலைவராக அன்புமணிதான் இருக்கிறார் என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாமக அன்புமணியின் ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா என தேர்தல் ஆணையத்தால் இவர்கள் அங்கீகரித்துள்ளனர் எனவும் பாலு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், அதேமாதிரி ராமதாஸ், அதாவது தந்தை மகனுக்கு இடையே பாமக கட்சிக்கு உரிமை கோரி பல்வேறு சட்ட சிக்கல்கள் போயிட்டு இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவருக்கு இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம். அதாவது தன்னோட பேரன் முகுந்தனை கட்சி பதவிக்கு கொண்டு வர பகிரங்கமா எதிர்த்தாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு அவரோட அதாவது அன்புமணி ராமதாஸ் பதவி வகிச்சுட்டு வந்த பதவியை ராமதாஸ் பறிச்சதோட இல்லாம என்ன சொன்னார்னா, இனி அவர் பாமக தரப்புல தொடர்வாரே தவிர, செயல் தலைவரா தொடர்வாரே தவிர பாமகவோட தலைவரா இன்னவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னை கண்காணிப்பதாகவும், அதே மாதிரி தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்ஸ் வச்சாரு, சோஃபால பாக்ஸ் வச்சாருன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினதோட இல்லாம தனியா போய் கட்சி துவங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த 10ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்திருந்த நிலையில 11ஆம் தேதி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அன்புமணி சொல்றது முற்றிலும் பொய், எதுவுமே உண்மை கிடையாது. 3 முறை விளக்கம் கேட்கும், எந்த விதமான விளக்கமும் தரல. அதனால அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரஸ் மீட்டை தெரிவிச்சிருந்தாரு. இது பாமக மத்தியில் ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, தற்போது தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை தான் பாமக தலைவராக நியமிச்சிருக்கதாகவும், இதனை அடுத்து அதனால அதாவது அவரை நியமிச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க நிலையில இதுல அந்த அன்புமணி ராமதாஸ் அவர் தான் பாமகவோட தலைவர்னும், அவருக்கு மாம்பழ சின்னம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாகவும் பாமகவோட வழக்கறிஞர் பாலு தெரிவித்ததனை தொடர்ந்து தற்போது அதனோட தொண்டர்கள் உற்சாகத்தோட வெடி வெடித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அன்புமணி தான் பாமக தலைவர்னும் திலகபாமா உள்ளிட்டோர்கள் வடிவேல், அதாவது ராவணன் பொதுச் செயலாளர்னும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு அதன் அடிப்படையில தற்போது அறிக்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்குது. இதனை உற்சாகமா கொண்டாடிக்கிட்டு வராங்க. இனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பாமக தலைவராக அன்புமணி இருப்பார்னும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் ஆகியோரை நியமித்துள்ளதுடன் இனி ராமதாஸ் அவங்க இன்னும் இந்த பிரச்சனைகளை ஈடுபடக்கூடாதுன்னு, ராமதாஸ் தரப்பினர் கொடி சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியும் அவரோட கருத்தை பதிவிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக, அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸுக்கு இடையிலான பிரச்சனைக்கு, அதாவது கட்சி இந்த மாதிரி கொடி அதை சின்னம் இதை யார் உபயோகப்படுத்துறதுங்கிற ஒரு சர்ச்சரவு கடந்த பல மாதங்களா நீடித்து வந்த நிலையில தற்போது அந்த சின்னமும் சரி, கொடியும் சரி, அதே மாதிரி அந்த கட்சியோட உரிமையும் சரி இனி அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறத அதான் தொடர்ந்து அதனோட தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.